வணக்கம் உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? இலங்கையில் சீகிரியா தம்புள்ளைன்னு எல்லாரும் போற சாதாரண இடத்துக்கு நாம இன்னைக்கு போகல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள அமைக்கப்பட்ட ஒரு ரகசிய சொர்க்கத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். இதுதான் இனாமொலுவ எண்டேரகல வன சேனாசனைய அடர்ந்த காட்டுக்குள் அமைந்த தியான ஆசிரமம். கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு அரச சலசலப்பெல்லாம் வேணாம்னு துறவிகள் தியானம் பண்ண கட்டுன வரலாற்று அதிசயம். பாறையில மழை நீர் படாம இருக்க அன்னைக்கே செய்த இன்ஜினியரிங் வேலையை பார்த்தா கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. கூட்டமே இல்லாத மலையோட உச்சிக்கு வந்து பார்த்தா 360 டிகிரியில சுத்தியும் வெறும் பச்சை காடு. தூரத்துல கம்பீரமா தெரிகிற சீகிரியா சிம்ம பாறை. அப்பா, இந்த வியூவை மேலிருந்து பார்க்கும் போது வேற லெவல் ஃபீல் நண்பா. இயற்கையையும் வரலாற்றையும் ஒன்னா அனுபவிக்க ரெடியா? அங்க இன்னைக்கு இந்த மறைக்கப்பட்ட சொர்க்கத்தை சேர்ந்தே சுத்தி பார்க்கலாம். இந்த நாளும் நாம பார்க்க போற இந்த அமைதியான இயற்கை பயணமும் உங்க மனசுக்கு புது நம்பிக்கையையும் அளவற்ற புத்துணர்ச்சியையும் தரட்டும். என் அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மச்சான்மார்களுக்கும் இந்த புதிய பயணத்திற்கு ஹார்தவமாயா ஸ்வாகதம். ഞാൻ உங்கள் ரூமி ஜலாலுத்தீன் பாரதன் சலாஹுத்தீன் சஃப்ராஸ். அடிப்பொலியானோ. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 o'clock தாண்டி 6 o'clock வந்துருச்சு. சன்ரைஸ் ஆக போகுது. இன்னும் சன்ரைஸ்னால் ஆகலை. ஸோ இப்போ அதுக்குள்ளே கிளம்பி போய் சன்ரைஸ் பார்க்கலான் இருக்கேன். இந்த இடம் தம்புள்ளைக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது. ரோட்டில் தான் ஒரு மலை ஒன்று இருக்குது. அங்கே ஏறி தான் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி தெரியல, பார்ப்போம். நானும் போனது கிடையாது. கொழும்பு தொடக்கம் திருகோணமலை வரை பிரதான சாலையில் A6 ஹைவே 8 தொடக்கம் 10 கிலோமீட்டர் தொலைவில் இனாமொலுவ எனும் சந்திக்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த பைக், ஸோ நம்ம வண்டி எப்படி நிறுத்திட்டு போகலாம். வண்டியை வெளியே வைத்தால் சம்பவமாகிவிடும். அதனால் பாதுகாப்பாக உள்ளே வைத்து விட்டு செல்லவும். ஸோ காய் சன்செட் ஆகிட்டு இருக்கு. சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குங்க. சன்ரைஸ் காட்டலாம் அப்படின்னு தான் வந்தேன். பாருங்க, மலை ஒன்று இருக்கு, அது கீழே கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் ஆகிடுச்சுங்க. அதனால எனக்கு அதிகாலையில் சூரியன் அப்படியே வானத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டு வர்றதை என்னால் பார்க்க முடியலைங்க. ஆனாலும் உங்களுக்கு நான் மேலே ஏரியை காட்டிடுறேன் எப்படி இருக்குது. அப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டே வருது. நான் அப்போ மேலே மலை ஏறி உங்களுக்கு எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, சீகிரியாவுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் எண்டேரகல சேனாசன. கைஸ், காட்டுமா அவளுக்கு ஏறிட்டு வந்தேன் பாருங்க. இங்க இருந்து வா போறான் தெரியுது. சுற்றிலும் அடர்ந்த காடு. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பாறையிலும் 2200 வருஷத்து வரலாறு அமைதியா தூங்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில்
பௌத்த துறவிகள் தியானம் பண்ண பயன்படுத்திய குகைகள் இங்கே இருக்கு. அந்த காலத்து பிராமி கல்வெட்டுகளை நாம் இங்கே நேரடியாகவே பார்க்கலாம். மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க. சுற்றி காற்று ஜில்லுன்னு அடிக்கிறதால ஏற ஏற உடம்போட சோர்வெல்லாம் பறந்தே போயிருங்க. பார்த்தீங்களா, நல்லாவே இருக்குது. ஆனால் உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் காத்துட்ருக்க அந்த வியூ இருக்கே, ஆத்தாடி, அந்த வியூக்காக தாங்க இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் சகிச்சு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஏறுறது தான் இந்த மலை ஏறுறது, இந்த பயணிக்கிறதுலாம். அங்கே பாரு, சீகிரியா ரொக்கு தெரியுது. சீகிரியா தான், அது சீகிரியா ரொக்கு தான் தெரியுது அவங்களுக்கு தூரத்தில். அந்த 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 தெரியுது, அது சீகிரியா ரொக்கு தான். சூப்பராக இருக்குப்பா. வா, நமக்கு பிடிச்சி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை நம்ம பிடிச்சி பண்ணுறதுனால நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியவே தெரியாதுங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையில் பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், பிடிச்ச மாதிரி வாழுங்க. நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ரூட்லேயே போகிறதுனால அந்த பயணமும் சிறப்பாக இருக்குங்க. Look at the view guys. உச்சியில் அமைதியாக நிற்கிற அந்த வெள்ளை ஸ்தூபி, சுற்றிலும் பச்சை பசேல்னு விரிஞ்சிருக்கக்கூடிய காடுகள், வானம் கிளியராக இருந்தால், ரொம்பவே தெளிவாக இருந்தால், இங்கே ஒரே இடத்துல நின்று நீங்கள் 3 இடங்களை பார்க்கலாம். ஒரே இடத்துல நின்னா மாதிரியே தூரத்தில் இருக்க அந்த சீகிரியா சிம்மப்பாறை இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதே போன்று தம்புள்ளை பொற்கோவிலையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்க முடியுங்க. இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்க இனாமலுவனா இங்கே சீகிரியா சிம்மப்பாறை இருக்கும், அதை பார்க்கலாம். பீதுரங்கலை மலைன்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதே போல் தம்புள்ளையில் இருக்கக்கூடிய அந்த பொற்கோவில் இருக்குது. அந்த காணொலியை நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கேன், மேலே லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா. அந்த 3 இடங்களையும் ஒரே அடியாக பார்க்குறதுல இருக்க சுகம் இருக்கே கைஸ், சூப்பராக இருக்குது. கூட்டமே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் வைபுங்க, செம்ம ஹிஸ்ட்ரி. கூடவே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஏற்ற சினிமாட்டிக் ட்ரோன் ஷாட்ஸு, அதுக்கு தேவையான ஷாட்ஸு. இதுக்கு மேலே ஒரு ட்ராவலருக்கு என்ன வேணும்? இலங்கை வந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சன்ரைஸ் பார்த்துட்டோம். அங்கே நல்லா தெரியுதா ஒரு சின்ன குன்று, அதான் சீகிரியா ரொக்கு. திருகோணமலை அந்த பக்கம், அங்கே கெகிராவை வந்து அந்த பக்கம். இது வந்து ஒரு புத்தர் சிலை பார்த்தீங்களா, புத்தர் சிலை. இதுதான் தியானத்தில் இருக்கும்போது பண்ணுற மாதிரி.
நீங்களும் பார்த்துட்டு வாங்க, இந்த ஒரு இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடிப்பொலியானோ இவிட ரொம்ப அழகால உள்ளது. இப்படி இருக்கு இந்த இடம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து கண்டவை இவை. நாங்கள் கண்டதுலேயே ரொம்ப ஒரு பெஸ்டான இடம் என்று இதை கூறலாம். எவ்வளோ மலைகள், இங்கே ஒரு மலை, அதுக்கு பின்னாடி அப்படியே மலை தான், பூராவும் மலை தான். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்க, இங்கே அப்படியே மலைகள் இருக்குது. இதில் ஒரு பிரசித்தி பெற்ற மலையும் ஒன்று இருக்குது. இதுக்கு தான் நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன் நம்ம கூட சீகிரியா ராக் ஃபோர்ட் அப்படின்னு பார்ட் 1 பாதி 2 எபிசோட் 2 போட்டிருக்கோம். நீங்கள் அந்த vlog பார்க்கலன்னா மேலே நான் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைனா வீடியோ கடைசியில் கூட நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இலங்கையில் இப்போ தான் கொஞ்சம் நானும் பயணங்கள் பண்ணி ஒரு இடங்களை பார்த்துக்கிட்டு வரேன். என்ன நான் பார்க்குறேனோ அதை அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றிக்கணும், அதாவது இன்னும் நிறைய விஷயம் நீ விட்ற, எப்படி காட்டணும் நீங்கள் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதை அடுத்தடுத்த வீடியோஸில் அதையும் உங்களுக்கு காட்டுவேன். வேறு என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கருத்து பெட்டியில் தெரிவிக்கலாம். இந்த விகாரையை பற்றி சொல்லவே இல்லைனா, புத்தர் ஒரு மரத்தடியில் நின்று தியானம் பண்ணதான் ஒரு வரலாற்று பதிவில் கூறுறாங்க. அந்த தியானத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அது மாதிரி அங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நீங்கள் லடாக்கில் எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதே டிசைனில் இல்லைனாலும் இது மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு புத்தருடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தூபிகள் இருக்கும். இதை பார்ப்பீங்க, கரெக்டாக அந்த இருக்குது. அங்கே ஒரு தங்க நிறத்துடைய ஒரு தூபி இருக்கா, தம்புள்ள ராக் ஃபோர்ட்டு. அதையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. யாராவது புதுசாக வந்துட்டீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. சீக்கிரமாக எழுந்து ட்ராவல்னாலே அது எழுந்திரிக்காதவங்க கூட எழுந்திரிப்பான். பார்க்கும்போது தான் தோணுது. பாருங்கள், ஒரு பறவை பறந்துக்கிட்டு இருக்கு. இந்தா எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஊருமே இவ்வளோவாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் பெருசாக பார்த்தீங்க யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மலை உச்சி மேலே ஏறி பாருங்கள், இந்த இடமே இவ்வளோக்கு தான் தெரியும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கான பிரச்சனைகளை பெரியதாக பார்க்க வேண்டாம், ரொம்ப சிறுசாக பார்த்து இலகுவாக முடித்து விடலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி இடங்கள் வர்றது, பயணிக்கிறது, அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல். இது கள்ளிச்செடியா, இது மலிந்து அப்படின்னு எழுதியிருக்காங்க, பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எதிரைகல குகை கல்வெட்டு. இந்த இடத்துக்கு பெயர் வந்து 2ஆம் 1ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டதாக கூறப்படுது. இதனுடைய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ கால பிராமி எழுத்துக்களை கொண்டே அமைந்துள்ளது. மொழி வந்து அதாவது பழைய சிங்களம், அதாவது புராண சிங்களம் தான் இதனுடைய மொழியாக இருக்கக்கூடியது.
மஹதிசஹா லென அப்படின்ட்டு ஒரு கல்வெட்டில் குறிப்பிடப்படுதுன்னு ஒரு வாக்கியம் போட்டிருக்காங்க. மஹதிசவ லென அப்படின்னா மஹதிசவுடைய குகை என கூறப்படுகின்றது. இங்கே பாருங்கள், ஸ்டோன் அந்த மலைக்குள்ளே வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து இன்னொரு பாதை போகுதுங்க. இதுக்கு இப்படியே கீழே அப்படியே போயிட்டு எங்கே போகுதுன்னெலாம் தெரியல. ஒரு அடர்ந்த காடு, கீழே மேலே தான் மலை. எல்லாம் அந்த காலத்தில் 2ஆம் 1ஆம் நூற்றாண்டுனா இப்படியே போனால் ஒரு வழி, ஒத்த வழி பாதை போகுது உள்ள. காய்ஸ், அந்த ரூட் எங்கே போகுது நானும் போய் பார்த்தேன். சின்ன ஏதோ கட்டிடம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அது இந்த படிக்கிறதுக்காக ஸ்கூல் மாதிரி இங்கே விகாரையில் படிக்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் அந்த பக்கம் அப்படியே போனோன்னா இன்னும் டைரெக்டாக அந்த ரோட் போயிட்டே இருக்குது. வாகனங்களுடைய சத்தம் ரொம்பவே அதிகமாக கேட்டுருது. அதனால் அந்த பக்கம் ரோட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா தெரியுது அந்த ரோட்டு இருக்கிறது. ஏன்னா சத்தம் ரொம்ப அருகில் கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது வந்து இப்படியே ஒரு ஒத்த வழி பாதை தான். இங்கே பாருங்கள், குருவியெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டுச்சு, அழகாக இருக்குது. தெரியுதா? நாங்கள் அந்த உள்ளே இருக்குது சின்ன சின்ன குருவி. கைஸ், நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைன்னா அது மாதிரி ஒரு மலை காடு மாதிரி வரீங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் வந்த வண்டி இப்படி வெளியில் விட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா உள்ளே போட்டு போங்க. ஏன்னா இப்படி வெளில போட்டிங்கன்னா இந்த வனவிலங்குகள், குரங்கு, அப்புறம் இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து உங்கள் வண்டிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்களும் இந்த மாதிரி வண்டி நிறுத்தும் போது ஏதாவது உள்ள பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போங்க. இந்த மாதிரி உள்ள போட்டிங்கன்னா ஓகே, வெளியில் வச்சிங்கன்னா அவ்வளோதான். நண்பர்களே, உங்களுக்கு நான் இப்போ போனேன் எல்லாம் ஒரு மலை, அந்த மலையை காட்ட போகிறேன். இங்கே நான் இருக்கேன் இப்போது. தூரத்தில் அது அங்கே இருக்குது, அந்த இருக்குது அங்கே தூரத்தில் தெரியுதா? அங்கே தூரமாக ஒரு வெள்ளை கோபுரம் மாதிரி தெரியுதா? அங்கே தான் போய் ஏறினேன் நம்ம வண்டியோட. ஓகே நண்பர்களே, இப்போ நான் வீட்டுக்கு போக போகிறேன். போயிட்டு உங்களுக்கு வீடியோ தந்துடுறேன். ஓகே, நன்றி.